ஹாய் வெல்கம் டு தமிழ் பாட்னர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து பாஸ்வேர்டு அட்டாக்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். பாஸ்வேர்டெல்லாம் எந்த மாதிரி கெஸ் பண்ணுறாங்க, ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்னா என்ன, கெஸ்ஸிங்னா என்ன, டிக்ஷனரி அட்டாக்னா என்ன, கீலாகர்ஸ் பற்றி இதெல்லாம் பார்த்தோம். சரி, அந்த மாதிரி பாஸ்வேர்டெல்லாம் வந்து கெஸ் பண்ணிட்டோம். அதுக்குன்னு ஒரு வேர்ட் ஃபைல் வந்து எப்படி ஜெனரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, பாஸ்வேர்டு வந்து தமிழ் பாட்நெட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாட் நெட் வந்து ஃபஸ்ட்டு இருக்கலாம், தமிழுங்கிறது பின்னாடி இருக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லெட்டர்ஸ் வந்து மாறி இருக்கலாம். இந்த மாதிரி எப்படி வந்து நம்ம ஆட்டோமேட்டடாக பாஸ்வேர்டு வந்து ஜெனரேட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம மேனுவலாக உட்காந்து டைப் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா எவ்வளோ பல மணி நேரங்கள் ஆகும். அது குறைக்கிறதுக்காக தான் வந்து நம்ம இப்போ இதை பார்க்க போகிறோம். இப்போ இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரன்ச் அப்படின்னு கலீல் நெக்ஸில் இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்ளிகேஷன்ஸில் போயிட்டு பாஸ்வேர்டு அட்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா க்ரன்ச் அப்படின்னு இருக்கும். இல்லை, க்ரன்ச் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட வெர்ஷன், அது யூசேஜ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. க்ரன்ச் மினிமம், மின் அண்ட் மேக்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. மினிமம் லென்த்து, மேக்ஸிமம் லென்த்துனா ஒன்றும் இல்லை, அது எத்தனை டிஜிட் பாஸ்வேர்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்குறதுக்கு சொல்கிறதுக்கு. இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிற ஃபைல், அட்டாக்கரோட ஃபைல், சரி, விக்டமோட நேம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். யாரோட நேமுக்கு நம்ம ஏற்ற மாதிரி பாஸ்வேர்டு ஜெனரேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி. மேன் க்ரன்ச் அப்படின்னு போட்டோம்னா அவங்களோட யூசேஜ் வந்து காட்டும். ஆப்ஷன்ஸ் வந்து என்னது, பி -B அப்படிங்கிறது நம்பர், -C, டி வந்து சிம்பிள், இந்த மாதிரி எல்லாமே காட்டும். இங்கே அவுட்புட் ஃபைல் வந்து எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ -O அப்படின்னா wordlist.txt, அதாவது அவுட்புட் ஃபைல் வந்து நம்ம என்னென்னு சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது. இது எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு கமாண்டாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு மட்டும் பார்ப்போம். இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி சிம்பிள்ஸ்லாம் ஆட் பண்ணுறது. ஐ வந்து யூஸ் பண்ணது அவுட்புட்டில் வந்து சேம் லெட்டர்ஸ் மாதிரி வர்றது, வந்து ஸ்ட்ரிங்கு, இதெல்லாம் நீங்களே வந்து ஒவ்வொன்றா போட்டு செக் பண்ணி பாருங்கள். இது வந்து சும்மா ஒரு சிம்பிள் பேசிக் டூல் தான். இதை விட இன்னொரு அட்வான்ஸ் டூல் ஒன்று இருக்குது, அதையும் நம்ம இப்போ பார்ப்போம். க்ரன்ச் மினிமம் பாஸ்வேர்டு டிஜிட் வந்து 4 அப்படின்னு வைக்கிறேன், மேக்ஸிமம் வந்து 6 வைக்கிறேன். இந்த வேர்ட் நம்ம இப்போ யாரோட நேம் கொடுப்போம்னா ஒன்றும் இல்லை, தமிழ் பாட்னர்னு கொடுப்போம். தமிழ் பாட்னர்னு கொடுத்தீங்கன்னா உங்களால் இத்தனை காம்பினேஷனில் 4 டிஜிட்லேருந்து 6 டிஜிட் வரையும் உங்களால் வேர்ட் ஃபைல் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். அதான் வந்து ஆட்டோமேஷன் இப்போ வந்து லூப் எக்ஸிக்யூட் ஆகி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபார்மேஷன் பண்ணிக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்களா, ஓடிட்டே இருக்கும். சரி, இது இந்த மாதிரி டெர்மினல் எடுக்கிறத விட நம்ம எப்படி இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் எடுக்கிறதுன்னு பார்ப்போம். -O tbn.txt இப்படின்னு போட்டோம்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இப்போ இந்த வேர்ட் ஃபைல் வந்து டெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டில் டெக்ஸ்ட் ஃபைலாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த டெக்ஸ்ட் ஃபைல் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஃபைல் மேனேஜரில் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹோமில் இங்கே உங்களுக்கு tbn.txt அப்படின்னு இருக்கும். இங்கே இருக்கா, இங்கே இருக்கு பாருங்க. உங்களால் இத்தனை காம்பினேஷனில் உங்களால் வேர்ட் ஃபைல் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். 3 டிஜிட்டில் TTTT 4T இருக்குது, TTTAMIL இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வேர்ட் ஃபைல் வந்து எத்தனை இருக்குது, இந்த லைன் வந்து எவ்வளோ பாஸ்வேர்டை ஜெனரேட் பண்ணியிருக்கு அப்படின்னா 5 லட்சம் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஜெனரேட் பண்ணியிருக்கு. 5,97,051 வேர்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்க சிம்பிளாக தமிழ் பாட்நெட் அப்படின்னு கொடுத்துல மட்டும் மொத்தம் இவ்வளோ காம்பினேஷன் இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வேர்ட் ஃபைல் வந்து ஜெனரேட் பண்ணுவாங்க. சரி, இதை விட இன்னொரு டூல் வந்து நல்ல டூல் இருக்குது, அதை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ அடுத்ததான் இன்னொரு டூல் ஒன்று பார்ப்போம். அந்த டூல் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கப் அப்படின்னு இருக்குது. இது வந்து கிட்ஹப்லேயே உங்களுக்கு கிடைக்கும். நான் இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் எப்படி நான் இப்போ
கன்சோல் சாரி மெட்டாஸ்பைட்டில் எப்படி ஒரு மாடியூல் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ எப்படி கிட்ஹப்பில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதே மாதிரி நீங்கள் சிம்பிளாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது க்ளோன் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை, தேவையில்லை இதுக்கு. இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜிப் ஃபைல் வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் இருக்கும். இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. கப் மாஸ்டர். இப்போ நம்ம டெர்மினலை ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஃபைல்குள்ளே இருக்கிற மெயின் ஃபைலை ஆக்சஸ் பண்ணி எப்படி வேர்ட் ஃபைல் வந்து ஜெனரேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சிடி டெஸ்க்டாப், அதில் என்ன ஃபைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிடி கப் மாஸ்டர். அதில் லிசன் பண்ணி பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு இதில் gub.py அப்படின்ற ஃபைல் தான் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ சிடி gub.py சாரி, இதுக்கு சிடி வராது. இதுக்கு வந்து நம்ம பைத்தான் அப்படின்னு பண்ணோம், மறந்து போட்டேன். ஏன்னா அது பைத்தான் ப்ரோக்ராம் அப்படின்றனால நம்ம பைத்தான் அப்படின்ட்டு முன்னாடி கீவேர்டை போட்டு அந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இது வந்து பைத்தானுக்கு மட்டும் இல்லை. இப்போ ஒருவேளை நீங்கள் ரூபி ஃபைலாக இருந்துச்சுன்னா முன்னாடி வந்து ரூபி அப்படின்னு போட்டுட்டு அந்த ஃபைல் நேம் .rb அப்படின்ற எக்ஸ்டென்ஷனை கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க காமன் யூசர் பாஸ்வேர்டு ப்ரொஃபைலர் அப்படின்ட்டு. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காமன் பாஸ்வேர்டு இதெல்லாம் எதுவுமே எடுக்க போகிறதில்ல. காமன் பாஸ்வேர்டு இது வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு டிக்ஷனரி அட்டாக்ல இருக்கும். டிக்ஷனரியில் அதிகமாக யார் எவ்வளோ பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த பாஸ்வேர்டை தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும், யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்ட்ராக்டிவ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பண்ண போகிறோம். அதாவது ஒரு விக்டம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, அவர் வந்து எந்த மாதிரிலாம் பாஸ்வேர்டை வச்சுருப்பார், அவரை பற்றின ஹோல் டீட்டெயில் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் வேர்ட் ஃபைல் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். அதை தான் பார்க்க போகிறோம். ஹெச் அப்படின்னா வந்து அது ஹெல்ப், ஐங்கிறது தான் இன்ட்ராக்டிவ் கொஸ்டின், அது நம்ம ப்ரொஃபைலர் அட்டாக் பார்ப்போம். டபிள்யூனா இது வந்து அந்த டேரக்டர் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. டவுன்லோடுனா அந்த எல் அப்படின்னு கொடுத்தோம்னா ரெபாசிட்டரியில் இருக்க டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு. ஏன் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு டைரெக்ட்லி ஃப்ரம் அவங்களோட ப்ராஜெக்ட்லேருந்து வர்றது. வீனா வந்து அவங்களோட வெர்ஷன். சரி, அதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. இப்போ வந்து ப்ரொஃபைலருக்கு மட்டும் பார்ப்போம். -v இன்ட்ராக்டிவ் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அவரோட ஃபர்ஸ்ட் நேம் என்ன அப்படின்னு கேட்குது. மிஸ்டர் ரோபோட் அப்படின்னு நம்ம கொடுப்போம் சும்மா. லாஸ்ட் நேம் யூசர் நேம் tbn. நிக் நேம் நோ. இந்த மாதிரி அவங்களோட ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு வந்து நீங்கள் பாஸ்வேர்டு அட்டாக் பண்ணுறது, அவரோட பாஸ்வேர்டை கெஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அவரோட டேட் ஆஃப் பர்த் 01/01/2017. சும்மா நம்மளா இப்போ ஃபேக்காக தான் கொடுக்குறேன். 8 டிஜிட் கேட்குறாங்களா? ஓகே. டேட், மந்த் 2017. ஓகே. பேரண்ட்ஸ் நேம், ஹவு டு ஐ டெல் யூ, பேரண்ட்ஸ் நிக் நேம் டெல் யூ அப்படின்னு கொடுப்போம். அவங்களோட டேட் ஆஃப் பர்த் 07/07/07. வேணாம், இது வந்து 2016 அப்படின்னு கொடுப்போம். சைல்டோட நேமு சிங்கிள் பா. சைல்டோட நிக் நேம் ஐ டோன்ட் நோ பா. ஓகே. சைல்டோட பர்த்டே 2 4 5 6 7 8. ஓகே. பெட்டோட நேம் ஜெயந்தி, ஏன்னா என்னோட நாய் பேர் வந்து ஜெயந்தி. கம்பெனி நேம் tbn. இன்னும் நம்மளுக்கு விக்டம் பற்றி வேறு ஏதாவது கீவேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதாவது ஆட் பண்ணுன்னா எஸ் கொடுங்க, வேணும்னா எஸ் கொடுங்க, வேணான்னா நோ கொடுங்க. வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் ஏதாவது 1 2 3 4 5. இது கீவேர்டு அப்படின்றனால
அவங்கள பற்றின வேறு ஏதாவது நம்ம கொடுக்கறதுனா கொடுத்துக்கலாம். ஸ்பெஷல் கேரக்டர்னால் எதாவது கொடுக்கணுமா, இந்த மாதிரி அட்டு, இந்த மாதிரி ஹேஷு, இந்த மாதிரி சிம்பிள் எதாவது கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு இப்போ எதுவும் தேவையில்லை. நோ. யூ வாண்ட் சம் ஆட் சம் ரேண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் எஸ் கொடுத்துட்டு அவங்களோட மொபைல் நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். லீட் அப்படின்னு கொடுக்குறோம். 1 2 3 அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, நம்ம மேக்கிங் டைரக்டரி அப்படின்னு வந்துச்சு, மேக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு எங்கே சேவ் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த கப் மாஸ்டர் இருக்குல்ல, இதோட டைரக்டரிக்குள்ளே உங்களுக்கு இருக்கும். MrRobot.txt அப்படின்ட்டு உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். MrRobot.txt அப்படின்ட்டு அண்ட் ஷூட் அண்ட் குட் லக் அப்படின்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி தான் ஒருத்தரை வந்து கெஸ் பண்ணி அவரோட பாஸ்வேர்டை எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே, 10,624 எழுத்துக்கள், சாரி வேர்ட்ஸ் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த டேட் ஆஃப் பர்த்தை ஃபஸ்ட்டு வச்சு அலைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 2017 இது ஃபஸ்ட்டு ஃபுல்லாமே டேட் ஆஃப் பர்த்து. அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த நேம்ஸ் இந்த மாதிரி இது எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு காம்பினேஷன் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ வந்து நம்ம வேர்ட் ஃபைலை ஜென்ரேட் பண்ணிட்டோம். எப்படி ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். அதுக்காக நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணோம். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோலேருந்து எதாவது புதுசாக கற்றுருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எதுவும் பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.